வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சோகமாக பேசப்படுவது சகாரா பாலைவனத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துயரம். சகாரா பாலைவனத்தை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு பாலைவனமாக அது இருக்கக்கூடிய பாலைவனம் சகாரா பாலைவனம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த பாலைவனத்திற்கு சுடு பாலைவனம் என்று தான் பெயர். காரணம், அங்கு எப்பொழுதுமே வெப்பம் தகித்து கொண்டிருக்கும் என்பதுதான் பதிவு. இந்த சகாரா பாலைவனத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துயரமான நிகழ்வு இன்று உலகத்தையே சற்று வருத்தமடைய செய்திருக்கிறது என்பதை விட அந்த நடந்த நிகழ்வை நோக்கி உலகம் திரும்பி இருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தமான பதிவாக இருக்கிறது. இது என்ன என்பதை குறித்து தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது சகாரா பாலைவனத்தை பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பாலைவனம். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நாட்டின் கொள்ளளவை கொண்டது அந்த பாலைவனம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதாவது சுமார் 3,50,000 நீளத்திற்கு அது அந்த மைல் நீளத்திற்கு அது மிக நீளமான ஒரு பாலைவனம் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த பாலைவனத்தில் பல பெரிய மலைகள் இருக்கிறது. அதுபோல் உயரமான ஒரு எமிக்குச்சி என்கின்ற ஒரு சிகரம் இருக்கிறது. இந்த சிகரம் எப்படி நாம் எவரெஸ்ட் மலையில் ஒரு எவரெஸ்டை இமயமலையின் சிகரம் என்று குறிப்பிடுகின்றோமோ அதுபோல இங்கு இருக்கக்கூடிய அந்த சகாரா பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மிக உயரமான சிகரமாக இந்த எமிக்குச்சி என்கின்ற சிகரம் இருக்கிறது என்பது அந்த சகாரா பாலைவனத்தை குறித்து நமக்கு அது கிடைத்திருக்கக்கூடிய சில செய்திகள். சகாரா பாலைவனத்தில் என்ன நடந்தது என்பதை குறித்து பார்க்கின்ற பொழுது அந்த சகாரா பாலைவனத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு மாலி. இந்த நாட்டிற்கு ஒரு நிகழ்விற்காக ஒரு மக்கள் இங்கிருந்து, அதாவது நைஜீரியர்கள் அந்த நைஜர் நாட்டில் இருந்து அந்த மாலி நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த மாலி நாட்டில் நடந்த நிகழ்வு மதம் சார்ந்த நிகழ்வா அல்லது வேறு எந்த நிகழ்வா என்பதை குறித்து நமக்கு தெளிவான ஒரு பதிவு இல்லை. ஆனால் இந்த மாலி நாட்டிற்கு அந்த நிகழ்விற்காக செல்கின்றார்கள். குறிப்பாக மாலி நாட்டில் அகோடஸ் என்கின்ற பகுதியிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு சென்றிருக்கிறார்கள் இந்த மக்கள். அந்த நிகழ்வு முடிந்த பின்பு இவர்கள் திரும்பி செல்ல வேண்டும். இதுதான் அங்குள்ள ஏற்பாடு. அப்படி அந்த நிகழ்வு முடிந்த பின்பு ஒரு வாகனத்தில் சுமார் 50ற்கு மேற்பட்டவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனம் அங்கிருந்து கிளம்புகிறது. மாலி நாட்டிலிருந்து நைஜீரிய நாட்டிற்கு அந்த வாகனம் கிளம்புகிறது. அது சகாரா பாலைவனத்தை மையப்படுத்தி தான் அந்த பயணம் எடுக்கப்படக்கூடிய ஒரு களம். எனவே அதற்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களோடு அந்த வாகனம் அங்கிருந்து கிளம்புகிறது. மாலி நாட்டிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு வருகின்ற பொழுது அதற்கு அந்த பக்கமும் பல இடங்களுக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல், இப்பக்கமும் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழல். சுற்றியுமே மணல் பரப்பு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த பாலைவனம். இந்த பாலைவனத்தில் 300 கிலோமீட்டர் தொலைவிற்கு அந்த பேருந்து வருகின்ற பொழுது, அதாவது ஒரு பேருந்தில் தான் அவர்கள் வந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த பேருந்தில் வருகின்ற பொழுது அந்த துயர சம்பவம் நிகழ்கின்றது. அந்த பேருந்து செயல்பட மறுத்து நின்று விடுகிறது. எனவே பேருந்தை அவர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு செல்வதற்கான ஒரு வழிமுறை இல்லாத ஒரு சூழல். எனவே அவர்கள் அங்கேயே தங்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு விடுகிறது. கிடைக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் உண்ணக்கூடிய ஒரு நிலைமை எடுக்கலாம் என்றால் அங்கு கையிருப்பு மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதில் 49 பேர் அங்கே இருந்திருக்கிறார்கள். 2 பேர் என்ன நினைத்திருக்கிறார்கள், நாம் கால் போன போக்கிலே போகலாம் என்கின்ற நிலைப்பாடோடு 2 பேர் நடக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் சுமார் 50 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் நடந்து வந்து பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு களம் கிடைக்கிறது. எனவே அவர்கள் அந்த தண்ணீரை குடித்து தங்களை உயிர்காத்து கொள்கிறார்கள். உயிர்காத்து கொண்டவர்கள் இப்படி தங்களுடைய வாகனம் இங்கே இடத்தில் சிக்கி இருக்கிறது என்ற செய்தியை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நகராட்சி அல்லது அந்த நாட்டின் உயர் தலைவர்களிடம் கொண்டு செல்வதற்கான முயற்சியை அந்த 2 பேரும் எடுக்கிறார்கள். அப்படி அந்த 2 பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அகாடோஸ் என்கின்ற பிராந்திய அலுவலகத்திற்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவங்க செய்தியை சொல்கிறாங்க. இப்படி நாங்கள் மாலியிலிருந்து ஒரு நிகழ்வை முடித்துவிட்டு நாங்கள் வாகனத்தில் வருகின்ற பொழுது எங்களுடைய வாகனம் வழியிலே பழுது பெற்று நின்று விட்டது. நாங்கள் இருவரும் மிகவும் சிரமப்பட்டு தப்பித்து வந்தோம். வழியிலே எங்களுக்கு குடிப்பதற்கான தண்ணீர்கள் கிடைத்தது. நாங்கள் தப்பி வந்து விட்டோம் என்ற செய்தியை சொல்கின்றார்கள். உடனடியாக அந்த அகோடஸ் அந்த பிராந்தியத்தின் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள்.
அதற்காக அவர்கள் அந்த காப்பாற்றுவதற்கான அந்த குழுவை அவர்கள் அழைக்கிறார்கள். அந்த குழுவை சார்ந்தவர்கள் இவர்கள் குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நகர்கிறார்கள். ஆனால் இவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் யாருமே இல்லாத ஒரு சூழல். எனவே அந்த தேடல் நடத்தி கொண்டிருந்த அதிகாரிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவர்கள் சொன்ன இடம் இதுவாகத்தானே இருந்தது, இங்கு யாருமே இல்லை என்று. ஆனால் அவர்கள் பாலைவனம் என்கின்ற காரணத்தினால் அவர்களால் சரியாக அந்த இடத்தை அவர்களால் குறித்து சொல்ல முடியவில்லை. எனவே இந்த தேடலுக்காக சென்ற அதிகாரிகள் பல இடங்களில் தேடுகிறார்கள். ஒரு கட்டத்திற்கு மேல் இவர்கள் குறிப்பிட்ட அந்த இடத்திலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் இன்னும் உள்ளே சென்று தேடுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் 200 கிலோமீட்டருக்கு மேல் செல்கின்ற பொழுது ஒரு இடத்தில் ஒரு வாகனம் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். உடனே இந்த பாதுகாப்பு, அதாவது மீட்பதற்காக சென்ற அந்த குழுவினரை சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. எப்படியோ நாம் வாகனத்தை கண்டுபிடித்து விட்டோம், அதில் இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுத்து விடலாம் என்கின்ற நிலைப்பாடோடு அவர்கள் வாகனத்தை நெருங்குவதற்கான ஒரு சூழலை நோக்கி நகர்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த வாகனத்தை நெருங்குவதற்கான ஒரு களத்தை எட்டுகின்ற பொழுது அவர்கள் அங்கு கண்ட காட்சி அவர்களை அதிர வைத்தது என்பதை விட அவர்களுடைய கண்களில் கண்ணீரை வரவழைத்தது என்பதுதான் நிஜம். காரணம், அந்த மக்கள், அந்த வாகனத்தில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கிடைக்காத ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. எனவே தண்ணீர் கிடைக்கவில்லை, இருக்க தண்ணீரை நாம் குடித்து விட்டோம், இதற்கு மேல் தண்ணீர் இல்லை என்கின்ற சூழல் வருகின்ற பொழுது அதை தேடுவதற்கான முயற்சிகளை எடுத்தும் பார்த்திருக்கிறார்கள். அந்த பக்கத்தில் எங்கும் தண்ணீர் இல்லாத ஒரு சூழல். இந்த சூழலில் அவர்கள் தண்ணீர் தாகத்தால், டீஹைட்ரேஷன், அதாவது உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை குறைந்து அவர்கள் உடல், அதாவது வாழ்வதற்கான ஒரு நிலைமையை எட்டாத ஒரு சூழல் எட்டிவிடுகிறார்கள். அந்த இடத்தில் சுமார் 49 பேர் குடிப்பதற்கு நீர் இல்லாமல் மரணத்தை தழுவி அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற அந்த அதிர்ச்சியை பார்த்து மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். யாரையாவது ஒருவரையாவது காப்பாற்றி விடலாமா என்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுது அவர்களுக்கு கிடைத்த பதில் மிகப்பெரிய பூஜ்ஜியமாகவே இருந்தது. அந்த 49 பேரையும் ஒவ்வொரு பேரையும் தனித்தனியாக கருப்பு கவரில் கட்டி அவர்களை வேறொரு வாகனத்தில் அந்த உடல்களை ஏற்றிக்கொண்டு செல்லக்கூடிய அந்த காட்சிகள் காணொலியாக சமூக வலைதளங்களில் பதிவாகி இருக்கக்கூடியதை பார்க்கின்ற பொழுது கல்மனமும் கரையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சகாரா பாலைவனத்தை குறித்து பல செய்திகள் உண்டு. ஆனால் இப்பொழுது சகாரா பாலைவனத்தில் ஒரு மிகப்பெரிய துயரம் இப்படி நடந்திருக்கிறது என்ற செய்தி உலகத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதை விட உலகத்தை வேதனையோடு அது பார்க்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.